ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கங்கவம் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் வந்து திரைக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு சிக்கல்கள் வந்து பேஸ் பண்ணுச்சு, இப்போ வந்து திரைக்கு வரும்போது என்ன சிக்கல் வந்து பேசப்படுது, அது மட்டும் இல்லாம அமரனுக்கும் கங்கவுக்கும் என்ன லிங்க் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் தமிழா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்ப சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்துக்கு மேல வந்து சிறுத்தை சிவா வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு மெனக்கட்டு ஒரு திரைப்படத்துக்கு மேல வெயிட் பண்ணி இந்த திரைப்படம் ஏன் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரியலா இருக்கணும், பழைய கால சோழர் கதையா இருக்கணும், இந்த ஜென்ரேஷன்ல வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை வந்து மக்களுக்கு வந்து கன்னிமாகணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு சூர்யா சார் ஆகட்டும், சிறுத்தை சிவா ஆகட்டும், அவங்க 2 பேரும் மெனக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு பயங்கரமான திரைக்கு வந்து வரைப்பு திருப்ப வைத்தாங்க. வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் இண்டியா படம்னால வந்து எல்லா மொழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் இண்டியா படம் வரும்போது அங்க இருக்கிற படத்துக்கு வந்து பிரச்சனை ஆகக்கூடாது, தமிழ் படத்துக்கு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வந்து தவிர்த்துட்டு ரிலீஸ் டேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 முறை வந்து மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மாத்தி வச்சாலும் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து கண்மையாகணும், இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் வேலைகளாகட்டும், எடிட்டிங்லாகட்டும், டீம் ஒர்க்லாகட்டும், அவங்கவுங்க இருக்கிற சின்ன சில பிரச்சனைகள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ல பேசுறது சலசலப்பனால வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து முடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய லேட் ஆயிடுச்சு. கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைலர் விட்டாங்க, செகண்ட் ட்ரைலர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு 2 ட்ரைலர் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வைப் வந்து கொண்டு வந்துட்டாங்க தான் சொல்ல வரோம். இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மற்ற மொழியில மற்ற ஸ்டேட்ல வந்து படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தூக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல வரணும். என்ன திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எஸ்கேயோட அமரன் திரைப்படம், சோல்ஜர் முகுந்த் வரதராஜ் அவர்களோட திரைப்படம். அந்த உண்மை கதை திரைப்படத்தை வந்து எடுத்தனால வந்து மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து நல்ல எதிர்பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து நம்ம வேட்டையன் திரைப்படம் வந்துச்சு, ரஜினி சார் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து போட்டி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தள்ளி போட்டு இந்த அமரன் கூட வரலன்னு சொன்னாங்க. அமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் படம் வந்து பயங்கரமாக மக்களுக்கு வந்து கன்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மறுபடியும் தள்ளி போட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி தான் போட்டது வந்து படத்தை வந்து முடிச்சாங்க. இப்போ வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாக்கு இப்போ வந்து அமரன் படத்தை வந்து தூக்கி கொண்டாடுறதுனால வந்து இழப்பீடு ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இழப்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த 2 படத்துக்கு ஆகாது. ஏன்னா வந்து இந்த கங்குவா படம் மிகப்பெரிய ஃபேன் இண்டியா படம். இது வந்து ரிலீஸ் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஆல்சோ வந்து புக் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து அமரன் திரைப்படம் வந்து இன்னுமே வந்து புக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில தியேட்டர்ல வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் 90% இல்லை 80%, 60% வந்து புக் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சில காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன், நீங்க வந்து சைடில் பாருங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா வந்து படம் வந்து நல்லா அருமையா இருக்கு, அதனால வந்து மக்கள் வந்து எடுத்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பேசப்படுது என்னன்னா, அமரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர்ல வந்து 35% கிடைக்குது, ஆனா கங்குவாக்கு வந்து 25% கிடைக்குது, 10% டிஃபரெண்ட் வரனால வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து அமரன் படத்தை தான் நிறைய கிடைக்குது. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து நிறைய பேர் இந்த வந்து அமரன் படத்தை வந்து விரும்பி பார்க்கறதுனால ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து கடந்து வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசப்பட்டதுனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை திரையிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1100 தேட்டர்கள் இருக்கு. அந்த 1100 தேட்டர்கள் வந்து 600 இருந்து 800 தேட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து சேல் ஆகிற மாதிரி இருக்குது. மீதி தேட்டர்ல வந்து அமரன் படம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாகி படம் வந்து ஓடினாலும் தமிழ்நாட்டில் வந்து அமரன் படம் வந்து ஓடிட்டு இருக்கனால கங்குவாக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமரன் படம் நல்லா தூக்கி கொண்டாடுற படம் தான், அதனால வந்து அந்த படமும் ஓடணும், இந்த படம் வந்து ஓடணும்னு தான் சொல்லணும். அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 கோடி பட்ஜெட்ல தான் போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் வந்து 300 கோடி மேல பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. அது 2 படம் வந்து பயங்கரமான வேற ட்ரையாங்கல், அதனால வந்து படம் வந்து 2மே நல்லா ஓடும் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம அமரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து 60 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காத தகவல் வந்து வெளியே இருக்குது.
இது ஆக மொத்தம் வந்து பார்த்தோன்னா அமரன் படம் 1 மாசம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஓடிடியில் வந்துடும். கங்கோ வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு பதத்தோட போறோம். ஏன்னா சிறுத்தை சிவா இதுக்கு முன்னாடி திரைப்படத்துல வந்து அஜித்தை வச்சு தொடர்ந்து 4 படங்களை பண்ணாரு. பயங்கரமான சூப்பர் ஹிட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி சாரை வச்சு பண்ணாரு. ஒரு ஃபேமிலி படமா எடுத்தாரு. இந்த திரைப்படத்துல ரியலாயிட்டா இந்த சுச்சுவேஷன்ல வந்து படம் வந்து எடுத்திருக்கிறதும் பழைய காலத்தை கதவை எடுத்திருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் டிராவல் படமா இருக்குமா அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல வந்து கொடுத்துருக்காரு. ரியலிட்டிக்கா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படத்தோட பப்ளிக் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நாளைக்கு வந்து ஒளிபரப்பு போவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜிஎம்எஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய் பாய்.